காலையில் ஏற்றினா ரொம்ப நல்லது. நிச்சயமாக ஈவினிங் ஏற்றியாகும். இவங்களுக்கான ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் நீங்கள் உச்சாரணம், இந்த மந்திரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, வேறு ஏதாவது மந்திரம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்றீங்களா? நார்மலாக எல்லாருமே ஆல்டர்னேட்டிவ் கேட்குறாங்க. அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு இந்த மந்திரம் சொல்லிவிட்டு அமைதியாக உட்காருங்க. ஒரு சிறந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஒன்று கொடுக்குறேங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஏற்கனவே நவராத்திரியோட ஸ்பெஷல் டேஸ், ஒரு நாளுமே ஒரு ஸ்பெஷல் தான். அதில் ஏற்கனவே முதல் நாள் அன்னைக்கு என்ன பூஜை பண்ணணும், யாரை கும்பிடணும்னு சொல்லியிருந்தோம். இரண்டாம் நாள் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு, அதாவது முதல் 3 நாள் ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்க்கை அம்மன் தான் சூப்பர் ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு. அதில் துர்க்கை அம்மனுடைய இன்னொரு அவதாரமான பிரம்மச்சாரிணி, சரிங்களா? பிரம்ம கிடையாது, உள்ளுக்குள்ளேருந்து வர மாதிரி பிரம்மச்சாரிணி, சரிங்களா? அவங்கள நம்ம வழிபட போகிறோம். நமக்கு பிரம்மச்சாரியோட ஃபோட்டோ இல்லைங்க, பரவாயில்ல, துர்க்கை அம்மனோட ஃபோட்டோ இருக்கா ஓகே, அம்மன் ஃபோட்டோ இருக்கா ஓகேங்க. அம்மன் ஃபோட்டோ, அம்மன் சிலைகள் இருந்தாலே போதும். நமக்கு பிரம்மச்சாரிணியோட ஃபோட்டோ தான் வேணும், நமக்கு அவசியம் இல்லை. மனசார நம்ம ப்ரே பண்ணும்போது பிரம்மச்சாரிணி தாயேன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் ஏர்லி மார்னிங், நவராத்திரினாலே நார்மலாக எல்லாருமே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கோலம் போடுவோம். நீங்கள் என்ன கோலம் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் முக்கியமாக கோலம் தான் போடணும். மாவில் இருக்க பாருங்க, அரிசி மாவில் தான் கோலம் போடணும். அரிசி மாவில் சிலர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் குழச்சி அந்த கோலம் போடுவாங்க, அதுவும் போடலாம். வெறும் அரிசி மாவு ஸ்ட்ரைட்டாக இருக்க பாருங்க, அந்த கோலமும் போடலாம். சரி, நீங்கள் என்ன வேணாலும் கோலம் போட்டுக்கோங்க. பூஜை ரூம்லேயும் எல்லோரும் கோலம் போடுவோம். பூஜை ரூமில் நிச்சயமாக கோலம் போடணும். கோலம் போட்டுட்டு முக்கியமாக நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். எங்கன்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்டார்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஐங்கோணம், அந்த ஸ்டார் போட்டுட்டு நடுவில் அந்த நெய் தீபம் வச்சு விளக்கேற்றுங்க. பூஜை ரூமில் நீங்கள் ஒரு கோலம் போட்டிருக்கீங்க, இந்த விளக்கேற்றுறதுக்காகவே, நெய் தீபம் ஏற்றுறதுக்காக தனியாக ஒரு கோலம் போடுங்க. நீங்கள் நார்மலாக விளக்கேற்றி வச்சுருக்கீங்க, பஞ்சமுக விளக்கேற்றி வச்சுருக்கீங்க, எல்லாமே ஓகே. பிரம்மச்சாரிணிக்காக நீங்கள் தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்ற போகிறீங்க. அவங்களுக்கு அந்த ஐங்கோணம்னு சொல்லுவாங்க. அந்த ஐங்கோணம் சிம்பிள் வரைஞ்சிட்டு, அது ஒரு குறியீடுங்க, அது ரேக்கியில் வரும் அந்த குறியீடு. அதோட ஸ்பெஷாலிட்டி அது சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்ல விஷயம் அது. அதில் வரைஞ்சிட்டு நீங்கள் நடுவில் அகல் தீபம் வச்சு நெய் விளக்கு ஏற்றுங்க. சரி, ஓகே, ஏற்றிடலாங்க. வீட்டு வாசல்லையும், சரிங்களா? இப்போ 2 விளக்கு வைக்கிறோங்க, வீட்டு வாசலில் 2 விளக்கு வைக்கிறோமா, அங்கே என்ன பண்ணுங்க, 2 பக்கம் சின்னதாக அந்த ஐங்கோணம் வரைஞ்சிக்கோங்க. சிலர் வந்து வாசல் கால் சொல்லுவாங்க பாருங்கள், சிலர் வாசல் காலில் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதா சின்னதாக வரைஞ்சிக்கோங்க மாக்கோளத்துலேயே. அப்படி இல்லை, நான் வந்து வாசல் காலிலேருந்து கீழே தான் வைப்பேன் அப்படின்னாலும் அங்கேயும் வரைஞ்சிக்கோங்க. ஐங்கோணம் வரைஞ்சிட்டு, அந்த ஐங்கோணம் வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் நெய் தீபம் ஏற்றுங்க. இது எப்போ ஏற்றணும்னா, காலையில் ஏற்றினா ரொம்ப நல்லது. நிச்சயமாக ஈவினிங் ஏற்றியே ஆகணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராத்திரி ஈவினிங் ஆஃப்டர் சன் செட் ஆன பிறகு தான், சரிங்களா? அப்போ நீங்கள் நிச்சயமாக ஏற்றணும். சரி, இதில் ரொம்ப ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் என்ன இருக்குது, என்னென்னா வெள்ளை கலர் உகந்தது. 2ஆம் நாள் அன்று வெள்ளை கலர் உகந்தது. அதனால அம்மனுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணுறது வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணலாம். வெள்ளை மலர்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம். மல்லிகைப்பூ அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்கள், வெள்ளை மலர்களால் அலங்காரம் பண்ணலாம். சரி, அப்புறம் நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறது கூட பால் பாயசம் செஞ்சு வைக்கலாம். சிலர் வந்து பருப்பு பாயசம் செய்வாங்க, வெல்லம் போட்டு செய்வாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், பால் பாயசம் சக்கரை போட்டு செய்யுங்க. பால் பாயசம்லாம் சரி ஓகே, செஞ்சிடலாம், முடியும், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பரவாயில்ல, பால் வைங்க. உங்களால் வந்து பால் பாயசம் செய்ய முடியல, பால் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டு இல்லை கல்கண்டு போட்டு வைங்க. சரி, அதுவும் முடியாது, வெண்பொங்கல் செஞ்சு வைக்கலாம். சிலர் கல்கண்டு பொங்கல் கூட செய்வாங்க. வெள்ளத்துக்கு பதிலாக கல்கண்டு போட்டு அதில் வெள்ளையாக இருக்கும், அந்த பொங்கல் செஞ்சு வைக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா 1 டம்ளர் பாலில் சக்கரை போடுங்க, இல்லை கொஞ்சோண்டு கல்கண்டு, சின்ன பீஸ் கல்கண்டு, குண்டு கல்கண்டுன்னு சொல்லுவாங்க, டைமண்ட் கல்கண்டு இல்லைங்க, குண்டு கல்கண்டு போடுவாங்க. போட்டுட்டு அதை வைங்க. ஆக வெள்ளை நிறம் அன்றைக்கு உகந்தது. முடிஞ்ச அளவு நீங்களும் என்ன பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளை கலர் காம்பினேஷன் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. நிறைய பெண்கள் வந்து வெள்ளை கலர் எப்படிங்க போகிறதுவாங்க, வெள்ளை கலர் பேஸ் வெள்ளை கலராக இருக்கும், மேலே டிசைன் போட்டு பூ போட்டால் அந்த மாதிரி ஏதாவது சாரீ இல்லை சுடிதார் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வெள்ளை கலர் சொல்லிட்டாங்களே, நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன், அந்த மாதிரிலாம் வேண்டாம். உங்ககிட்ட வெள்ளை காம்பினேஷன் இருக்கா, எங்கிட்ட இதில் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸே இல்லைங்க, பரவாயில்ல, லைட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றிடுறோமா, ஓகே. வெள்ளை கலர் மலர்கள் அப்போ கிடச்சா வைங்க. ஈவினிங் நிச்சயமாக இது செய்தாக வேண்டும். ஈவினிங் ஒரு 5:30 மணி 5:45 மணிக்கு என்ன பண்ணுங்கள், தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் மறுபடியும் ஏற்றுங்க. எங்கள் பூஜை ரூம்லையும் சாமிக்கிட்டையும் ஏற்றுங்க, கொலு வச்சுருந்து அங்கேயும் ஏற்றுங்க. அதே மாதிரி வாசல்லையும் அந்த ஐங்கோணம் போட்டு மறுபடியும் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
இவங்களுக்கான ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் நீங்கள் உச்சாடனம் பண்ணுங்கள். எப்போ காலையில் பண்ணாலும் சரி, இல்லை ஈவினிங் பண்ணாலும் சரி. ஆனால் நிச்சயமாக மினிமம் ஒரு 9 முறையாவது அந்த மந்திரம் உச்சாடனம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டுதல் வச்சுட்டு, மனசார அந்த வேண்டுதல் வச்சுட்டு அந்த மந்திரம் உச்சாடனம் பண்ணுங்கள். இப்போ அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, மனசார வேண்டிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டேன். கண்ணை மூடி உக்காந்து, எங்கள் விளக்கெல்லாம் தீபம்லாம் ஏற்றி வச்சிட்டிங்களா, மலர்கள்லாம் வச்சுட்டிங்களா, நீங்களும் முடிஞ்சால் கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க, ஒயிட் கலர் மல்லிகைப்பூ, சரிங்களா? மல்லிகைப்பூனால ஒயிட் கலர் தான் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உக்காந்து நல்லா ஆழ்ந்த உள்மூச்சு ஆழ்ந்த வெளிமூச்சு எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நல்லா ரிலாக்ஸாக உக்காந்து இந்த மந்திரம் உச்சாரணம் பண்ணுங்கள். அந்த மந்திரம் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு கூட படிக்கலாம், சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. யாதேவி சர்வ பூதேஷு சக்தி ரூபேண சமஸ்திதா. மறுபடியும் சொல்கிறேங்க. யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சமஸ்திதா. இந்த மந்திரம் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ மந்திரம்னா நார்மலாக கண்ண முடியாதுன்னு உச்சாடனம் பண்ணுவாங்க, கரெக்டு. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் இந்த மந்திரம் யாரோ சொல்கிறதாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த பேப்பரை பார்த்து படிங்க. ஒரு 9 டைம்ஸ் படிங்க. படிக்கும்போது மனசு உணர்வு நிலையிலேருந்து படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சும்மா கடமை ஓகே அங்கே படிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? உணர்வு நிலையிலேருந்து படிக்கணும். சரி, சப்போஸ் இந்த மந்திரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, வேறு ஏதாவது மந்திரம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்றீங்களா? நார்மலாக எல்லாருமே ஆல்டர்னேட்டிவ் கேட்குறது தானே. இந்த அம்மன் இருக்காங்க பாருங்கள், அந்த அம்மனுடைய பேரையே நாமாவளி அது அவங்களே மந்திரமாக சொல்ல போகிறோம். அது என்ன மந்திரம்னு கேட்குறீங்களா? ஓம் பிரம்மச்சாரிண்யை நமஹ. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டோனில் வருதோ, பிரம்மச்சாரிண்யே தானே இந்த அம்மன் பேர். ஓம் பிரம்மச்சாரிண்யை நமஹ. இந்த மாதிரி இந்த மந்திரம் சொல்கிறதா இருந்தால் 11 முறை. இப்போ அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு இந்த மந்திரம் சொல்லிவிட்டு அமைதியாக உட்காருங்க. ஒரு சிறந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஒன்று கொடுக்குறேங்க. நீங்கள் அம்மன் கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட டோட்டல் சரண்டர், நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கிறீங்க, என் வாழ்க்கைக்கு எது தேவைன்னு உங்களுக்கு தெரியுன்ட்டு அந்த சரண்டர் நிலையிலேருந்து, சரணாகதி நிலையிலிருந்து நீங்கள் இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு என்ன நமக்கு தேவை, நம்ம ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருப்போம், அதை விட நம்ம வாழ்க்கைக்கு எது தேவைன்னு இறைநிலைக்கு நல்லாவே தெரியும். அவங்க கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசார முழு சரணாகதி நிலையிலேருந்து இந்த மந்திரம் சொல்லுங்கள். இல்லைங்க எனக்கு இது வேணுன்றதுக்காக நான் இந்த பூஜை பண்ணுறேன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள். சொல்லிவிட்டு மனசார அந்த பூஜை அந்த மந்திரம் சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. இந்த மந்திரம் சொல்லும் போது ஒரு எனர்ஜி வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுது பாருங்கள். அந்த வைப்ரேஷனோட சக்தி எப்போ கிடைக்கும்னா அமைதியாக உட்காந்துருக்கும் போது தான் கிடைக்கும். நம்ம சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மந்திரம் சொல்லலாம் முடிச்சாச்சுப்பா டக்குன்னு அடுத்த வேலையை பார்த்துலாம், அப்படி வேக வேகமாக போயிடறாங்க. அப்படி வேக வேகமாக போங்க. பொறுமையாக உட்காருங்க, ரிலாக்ஸாக உட்காருங்க. நம்ம வாழ்க்கை முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும் தாங்க இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இன்னொரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காரும்போது அது முழுமை கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கை முழுமை அடையும். அதனால் அமைதியாக உட்காருங்க, சரிங்களா? இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம சொன்ன விஷயங்களை முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளை கலர் மலர்கள் பயன்படுத்துங்க. முடிஞ்சால் நீங்களும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைங்க. அந்த ஸ்டார் 5 ஐங்கோணம் போட்டு விளக்கேற்றி வைங்க, உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும், சரிங்களா? நம்ம சொல்லிவிட்டு இந்த மந்திரம் சொல்லி அந்த அம்மனோட முழு ஆசீர்வாதம் வாங்கிப்போம். நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன்.